ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில தென்னிந்திய அரசுகள் இந்த பாடத்திலிருந்து மிக முக்கியமான 50 வினாக்கள் இன்று நாம் பார்க்க போறோம். இது முதல் பாட்டு. நாளைக்கு மீதமுள்ள வினாக்கள் உங்களுக்கு வரும். வாங்க இன்னைக்கு வினாக்கள் பார்க்கலாம். முதலாவது, தொடக்க கால பல்லவ அரசர்கள் யாரின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தார்கள்னா சாதவாகனர் கீழ். தொடக்க கால பல்லவ அரசர்கள்லாம் யாருடைய ஆட்சியில சிற்றரசர்களாக இருந்தார்கள்னா சாதவாகனர்கள். இரண்டாவது வினா, களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர் யாருன்னா இரண்டாம் சிம்மவர்மன் மகன் சிம்ம விஷ்ணு. தமிழகத்துல களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர் யாருன்னா இரண்டாம் சிம்மவர்மன் மகன் சிம்ம விஷ்ணு. மூன்றாவது வினா, இரண்டாம் நரசிம்மவர்மன் வேறு பெயர் என்னன்னா ராஜசிம்மன். இரண்டாம் நரசிம்மவர்மனோட வேறு பெயர் ராஜசிம்மன். கடைசி பல்லவ மன்னன் யாருன்னா அபராஜித்தன். கடைசி பல்லவ மன்னன் யாருன்னா அபராஜித்தன். பரஞ்சோதி யாருடைய படைத்தளபதி? முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மனோட படைத்தளபதி யாருன்னா பரஞ்சோதி. ஆறாவது வினா, பரஞ்சோதி வேறு எவ்வாறு அறியப்படுகிறார்னா சிறு தொண்டர். 63 நாயன்மாரில் ஒருவர் பரஞ்சோதி. ஏழாவது வினா, மகேந்திரவர்மன் தொடக்க காலத்தில் என்ன சமயத்தை பின்பற்றினார்னா சமண சமயத்தை பின்பற்றினார். மகேந்திரவர்மன் தொடக்க காலத்தில் சமண சமயத்தை பின்பற்றினார். எட்டாவது வினா, மகேந்திரவர்மன் யாரால் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறினார்னா அப்பர் திருநாவுக்கரசர். மகேந்திரவர்மன் யாரால் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றினார்னா அப்பர் தான் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றிருப்பார். ஒன்பதாவது வினா, மகேந்திர பாணி என்னும் திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்தவர் யாருன்னா மகேந்திரவர்மன். பத்தாவது வினா, மகேந்திரவர்மன் சமஸ்கிருத மொழியில் எழுதிய நாடகம் எதுனா மத்த விலாச பிரகசனம். மகேந்திரவர்மன் சமஸ்கிருத மொழியில் எழுதிய நாடகம் மத்த விலாச பிரகசனம். 11வது வினா, மத்த விலாச பிரகசனம் என்பதன் பொருள் என்னன்னா குடிகாரர்களின் மகிழ்ச்சி. மத்த விலாச பிரகசனம் என்பதன் பொருள் குடிகாரர்களின் மகிழ்ச்சி. 12வது வினா, மத்த விலாச பிரகசனம் எந்த மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ளதுன்னா பௌத்த மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் அந்த மத்த விலாசனம் நாடகம் அமைந்துள்ளது. 13வது வினா, மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் யாரோடு தொடர்ந்து போர்கள் மேற்கொள்ளப்பட்டன? வாதாபி தலைநகராக கொண்டு மேலை சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியுடன் தொடர்ந்து போர்கள் நடைபெற்றது. 14வது வினா, சாளுக்கிய தலைநகரான வாதாபியை கைப்பற்றியது யாருன்னா முதலாம் நரசிம்மவர்மன். சாளுக்கிய தலைநகரான வாதாபியை கைப்பற்றியதுன்னா முதலாம் நரசிம்மவர்மன். அதனால முதலாம் நரசிம்மவர்மனை வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுகிறார். 15வது வினா, இரண்டாம் நரசிம்மவர்மன் எந்த நாட்டிற்கு தூதுக்குழுவை அனுப்பினார்னா சீன நாட்டுக்கு. இரண்டாம் நரசிம்மவர்மன் சீன நாட்டுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பினார். 16வது வினா, காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யாருன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யாருன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். 17வது வினா, சிம்ம விஷ்ணுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் என்னன்னா அவனி சிம்மர். சிம்ம விஷ்ணுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் அவனி சிம்மன். அதே போல முதலாம் மகேந்திரவர்மனுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் என்னன்னா சங்கீர்ண ஜதி, மத்த விலாசன், குணபாரன், சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன். சங்கீத ஜதி, மத்த விலாசன், குணபாரன், சித்திரக்கார விசித்திர சித்தன் போன்ற பட்டங்கள் எல்லாம் முதலாம் மகேந்திரவர்மனுக்கு வழங்கப்பட்டது. 19வது வினா, முதலாம் நரசிம்மவர்மனுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் என்னன்னா மாமல்லன், வாதாபி கொண்டான். முதலாம் நரசிம்மவர்மனுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் மாமல்லன், வாதாபி கொண்டான். 20வது வினா, மாமல்லபுரத்தை உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் யுனெஸ்கோ எந்த ஆண்டு சேர்த்ததுன்னா 1984ஆம் ஆண்டு. மாமல்லபுரத்தை உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் யுனெஸ்கோ 1984ஆம் ஆண்டு சேர்த்தது. 21வது வினா, பாறை குடைவரை கோவில்கள் யாருடைய பாணியிலான மகேந்திரவர்மன் பாணி தான் பாறை குடைவரை கோவில்கள். 22வது வினா, ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபமும் யாருடைய பாணியில் ஆனதுன்னா மாமல்லன். ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபமும் யாருடைய பாணியில் ஆனதுன்னா மாமல்லன் பாணி. 23வது வினா, கட்டுமான கோவில்கள் யாருடைய பாணியில் ஆனதுன்னா ராஜசிம்மன் மற்றும் நந்திவர்மன் பாணி. கட்டுமான கோவில்கள்லாம் யாருடைய பாணினா ராஜசிம்மன் மற்றும் நந்திவர்மன் பாணி. 24வது வினா,
மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்கள் எடுத்துக்காட்டு என்னன்னு இருக்குன்னா மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுக்குன்றம், சியாமங்கலம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்கள் எல்லாம் மகேந்திரவர்மன் பாணியை சேர்ந்தது. 25வது வினா, பெரும் கற்களை கொண்டு கட்டுமான கோவில்களை கட்டியவர் யாருன்னா ராஜசிம்மன். பெரும் கற்களை கொண்டு கட்டுமான கோவில்கள் கட்டியவர் யாருன்னா ராஜசிம்மன். 26வது வினா, கட்டுமான கோவில்களை பாணியில் சிறந்த எடுத்துக்காட்டு எதுனா காஞ்சிபுரத்தில் உள்ள காஞ்சி கைலாசநாதர் கோவில். கட்டுமான கோவில்களை பாணியில் சிறந்த எடுத்துக்காட்டு எதுனா காஞ்சிபுரத்தில் உள்ள காஞ்சி கைலாசநாதர் கோவில். இதை கட்டியவர் 2ஆம் நரசிம்மவர்மன். 27வது வினா, கைலாசநாதர் கோவில் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. கைலாசநாதர் கோவில் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ராஜசிம்மேஸ்வரம். 28வது வினா, நியாய பாஷ்யா என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா வாத்தியாயர். நியாய பாஷ்யா என்னும் நூலை எழுதியவர் வந்து வாத்யாயர். 29வது வினா, தென்னிந்திய ஓவியங்கள் குறித்து ஆய்வேடான தட்சிண சித்திரம் யாருடைய காலத்தில் தொகுக்கப்பட்டதுன்னா 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்தில் தொகுக்கப்பட்டது. தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடான தட்சிண சித்திரம் யாருடைய காலத்தில் தொகுக்கப்பட்டதுன்னா 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்தில் தொகுக்கப்பட்டது. 30வது வினா, மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டி யாருடைய அவையை அலங்கரித்தார்னா 1ஆம் நரசிம்மவர்மன். மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டி யாருடைய அவையை அலங்கரித்தார்னா 1ஆம் நரசிம்மவர்மன். 31வது வினா, தசகுமார சரிதம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா தண்டி. தசகுமார சரிதம் இந்நூலை எழுதியவர் யாருன்னா தண்டி. 32வது வினா, சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்த சமஸ்கிருத அறிஞர் யாருன்னா பாரவி. சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்த சமஸ்கிருத அறிஞர் யாருன்னா பாரவி. 33வது வினா, பாரவி எழுதிய வடமொழி காப்பியம் எதுனா கிருதார்ஜுனியம். பாரவி எழுதிய வடமொழி காப்பியம் எதுனா கிருதார்ஜுனியம். 34வது வினா, பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் எதுனா அதாவது 4000 திவ்ய பிரபந்தம் மற்றும் தேவாரம். இது இரண்டுமே பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் ஆகும். 35வது வினா, மகாபாரதத்தை பாரத வெண்பா என்னும் பெயரில் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா பெருந்தேவனார். அதான் பாரதம் பாடிய பெருந்தேவனார். 36வது வினா, பெருந்தேவனார் எந்த அரசரால் ஆதரிக்கப்பட்டார்னா 2ஆம் நந்திவர்மனால். பெருந்தேவனார் எந்த அரசரால் ஆதரிக்கப்பட்டார்னா 2ஆம் நந்திவர்மனால். 37வது வினா, பல்லவர் காலத்தில் இசை குறித்த கல்வெட்டுகள் எந்த இடங்களில் காணப்படுகிறதுனா குடும்பியான் மலை மற்றும் திருமயம். பல்லவர் காலத்தில் இசை குறித்த கல்வெட்டுகள் குடும்பியான் மலை மற்றும் திருமயம் இடத்தில் காணப்படுகிறது. 38வது வினா, புகழ்பெற்ற இசை கலைஞரான ருத்ராச்சாரியார் யாருடைய காலத்தில் வாழ்ந்தார்னா மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தார். புகழ்பெற்ற இசை கலைஞரான ருத்ராச்சாரியார் யாருடைய காலத்தில் வாழ்ந்தார்னா மகேந்திரவர்மன். 39வது வினா, சாளுக்கியரின் தலைநகரம் எதுனா வாதாபி. சாளுக்கியரோட தலைநகரம் எதுனா வாதாபி. 40வது வினா, வாதாபி சாளுக்கியர், வெங்கி சாளுக்கியர். வெங்கி சாளுக்கியர்னா மொத்தம் 3 சாளுக்கியர் இருக்காங்க. வாதாபி சாளுக்கியர், வெங்கி சாளுக்கியர்னா கீழே சாளுக்கியர்கள், கல்யாணி சாளுக்கியர்னா மேலை சாளுக்கியர்கள். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. வெங்கி சாளுக்கியர்னா கீழே சாளுக்கியர்கள், கல்யாணி சாளுக்கியர்னா மேலை சாளுக்கியர் என்று அழைக்கப்படுகிறார்கள். 41வது வினா, வாதாபி குகை கல்வெட்டு யாருடையதுன்னா மங்களலேசன். வாதாபி குகை கல்வெட்டு யாருடையதுன்னா மங்களலேசன். 42வது வினா, ஐகுல் கல்வெட்டில் யாருடையதுன்னா 1ஆம் புலிகேசியுடன் ஐகுல் கல்வெட்டு. 43வது வினா, 1ஆம் புலிகேசி எங்கு குறுநில மன்னராக இருந்தார்னா பீஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல்ல. 1ஆம் புலிகேசி எங்கு குறுநில மன்னராக இருந்தார்னா பீஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல். 44வது வினா, கிபி 543 ஆண்டில் 1ஆம் புலிகேசி வாதாபி மலைக்கோட்டையில் கைப்பற்றி அதனை சுற்றி மதில் சுவர் எழுப்பினார். 45வது வினா, ஐகோல் கல்வெட்டு எங்கு உள்ளதுன்னா மேகுதி கோவில் கர்நாடகா. ஐகோல் கல்வெட்டு எங்கு உள்ளதுன்னா மேகுதி கோவில் கர்நாடகா. 45வது வினா, ஐகோல் கல்வெட்டு எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளதுன்னா சமஸ்கிருத மொழியில். ஐகோல் கல்வெட்டு எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளதுன்னா சமஸ்கிருதம். 47வது வினா, ஐகோல் கல்வெட்டை எழுதியவர் யாருன்னா 2ஆம் புலிகேசின் அவைகால புலவரான ரவி கீர்த்தி. ஐகோல் கல்வெட்டை எழுதியவர் யாருன்னா 2ஆம் புலிகேசின் அவைகால புலவரான ரவி கீர்த்தி. 48வது வினா, ஹர்ஷவர்தனர் 2ஆம் புலிகேசி தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடும் கல்வெட்டு எதுனா ஐகோல் கல்வெட்டு. ஹர்ஷவர்தனர் 2ஆம் புலிகேசி தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடும் கல்வெட்டு ஐகோல் கல்வெட்டு. 49வது வினா, 1ஆம் புலிகேசியின் மகன் யாருன்னா 1ஆம் கீர்த்திவர்மன். 1ஆம் புலிகேசியின் மகன் யாருன்னா 1ஆம் கீர்த்திவர்மன்.
50வது வினா, வாதாபி சாளுக்கிய வம்சத்தின் மிகவும் வலிமை பெற்ற அரசர் யாருன்னா 2ஆம் புலிகேசி. வாதாபி சாளுக்கிய வம்சத்தின் மிகவும் வலிமை பெற்ற அரசர் யாருன்னா 2ஆம் புலிகேசி. நண்பர்களே, இன்று நாம் 6ஆம் வகுப்பு ஹிஸ்டரியிலிருந்து தென்னிந்திய அரசுகள் என்ற தலைப்பிலிருந்து மிக முக்கிய 50 வினாக்கள் பார்த்தோம். மீதமுள்ள வினாக்களை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.